பஸ் கட்டணங்களை 15 வீதத்தில் அதிகரியுங்கள், இன்றேல் பணி பகிஷ்கரிப்பு, போக்குவரத்து சங்கங்கள் எச்சரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர்களும் இவ்வாறான இந்த கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. எனவே நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பஸ் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற கெமுனு விஜயரத்ன இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கலாம். அந்த அடிப்படையில் சர்வதேச சந்தை நிலவரங்களுக்கு அமைய நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் டீசல் விலை பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பேருந்து கட்டணங்களையும் உடனடியாக 15% அதிகரிக்க வேண்டும். அதற்கமையாக குறைந்த பேருந்து கட்டணத்தை 35 ரூபாவாக அதிகரிக்க திருத்தம் செய்ய வேண்டும் என இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தினுடைய தலைவர் கெமுனு விஜயரத்ன அரசாங்கத்தை வலியுறுத்தியிருக்கிறார். எனவே டீசல் விலை அதிகரிக்கப்படும் என்பதை நாம் ஏற்கனவே எதிர்பார்த்தோம். மத்திய கிழக்கு நாடுகளில் வரும் யுத்தச்சூழல் மற்றும் பொருளாதார காரணிகள் உலக எரிபொருள் சந்தையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகையால் இந்த விலை உயர்வை தவிர்க்க முடியாதாக இருக்கிறது. கடந்த 2025 ஜூலை மாதம் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட போதும் டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 289 ரூபாவாக கணக்கிடப்பட்டது. ஆனால் தற்போது டீசல் விலை 382 ரூபாய் வரை உயர்ந்திருக்கிற நிலையில் ஒரு லிட்டருக்கு 93 ரூபாய் நட்டத்தை பேருந்து உரிமையாளர்கள் எதிர்நோக்கியிருக்கிறார்கள். இந்நிலையில் எரிபொருள் சூத்திரத்துக்கு அமைவாக பேருந்து கட்டணங்களை 15% அதிகரிக்க வேண்டிய அவசியமாகும். குறிப்பாக தற்போது 27 ரூபாவாக காணப்படும் ஆக குறைந்த பேருந்து கட்டணத்தை 35 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும். தற்போதைய டீசல் விலை அதிகரிப்பினால் குறுகிய தூர சேவையில் ஈடுபடும் பேருந்தொன்றுக்கு நாளொன்றுக்கு 6000 முதல் 7000 ரூபாய் வரையிலும், நீண்ட தூர சேவை பேருந்துகளுக்கு 15000 ரூபாய் முதல் 20000 ரூபாய் வரையிலும் நட்டம் ஏற்படுகிறது. இந்த நட்டத்தை தாங்கிக் கொண்டு எம்மால் தொடர்ச்சியாக பேருந்துகளை இயக்க முடியாது. தற்போதைய நிலையில் இலங்கையில் சுமார் 13000 தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டுள்ளன. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தன்னிச்சையாக முடிவெடுக்காமல் பேருந்து கட்டண கொள்கைக்கு அமைவாக உடனடியாக கட்டண திருத்தம் அமல்படுத்த வேண்டும். கடந்த காலங்களில் இவ்வாறான நெருக்கடிகளின் போது பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் தற்போதைய அரசாங்கம் இந்த கோரிக்கைகளை கவனத்தில் கொள்ளாமல் தன்னிச்சையான போக்கை கடைபிடிப்பது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. எரிபொருள் விலை அதிகரிப்பானது எந்த ஒரு அரசாங்கம் ஆட்சியில் இருந்தாலும் தவிர்க்க முடியாத உலகளாவிய ரீதியிலான ஒரு தாக்கமாகும். அன்று 2002 ஆண்டு காலப்பகுதியில் திருவண்ணாமலை எண்ணெய் தாங்கிகளை முறையாக பயன்படுத்த இடமளித்திருந்தால் இன்று மக்கள் இவ்வளவும் பாரிய சுமைகளை சுமக்க வேண்டி ஏற்பட்டிருக்கிறார் என்பதாகவும் கெமுனு விஜயரத்ன அவர்கள் சுட்டிக்காட்டிய விவகாரங்கள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். இவ்வாறு இருக்க இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பை அடுத்து பஸ் கட்டணம் 15% அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதாக கூறப்பட்ட போதிலும் இந்த தினம் பத்திரிகையினுடைய மற்றும் ஒரு முக்கியமான தகவலாக இருக்கிறது. பஸ்காசு தீந்துவ அத சியேட்ட தாய பணி யோஜனாவை கேபினெட் விட்டு என்பதாக லங்காதி பத்திரிகை தலைப்பிடுகிறது. பேருந்து கட்டணத்தை 10% உயர்த்த அமைச்சரவை அனுமதி வழங்கும் என்பதாக இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையிலும் தினக்குரல் பத்திரிகையிலும் தொடர்பான செய்திகள் வந்திருக்கின்றன. ஆட்டோ டீசல் விலையில் ஏற்பட்டுள்ள பாரிய அதிகரிப்பை அடுத்து தற்போதைய பேருந்து கட்டணத்தை 10% அதிகமாக விகிதத்தில் உயர்த்துவதற்கான அமைச்சரவை பத்திரம் இன்று தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிராண்டா நேற்று தினம் வெளியிட்டிருந்த விசேட அறிக்கையில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கமைய தற்போது நடைமுறையில் உள்ள பேருந்து கட்டணம் கடந்த வருடம் ஜூலை மாதம் டீசல் லீட்டர் ஒன்றுக்கு 289 ரூபாயாக இருந்த விலையை அடிப்படையாக நிர்ணயிக்கப்பட்டது. நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ள விலை திருத்தத்தின்படி டீசல் லீட்டர் ஒன்று 303 ரூபாயிலிருந்து 380 ரூபாய் வரை 70 ரூபாய் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நிலையில் கடந்த காலப்பகுதியில் ஒப்பிடும்போது டீசல் விலை 93 ரூபாய் அதிகரித்திருக்கிற நிலையில் இந்த விலை உயர்வால் தற்போதுள்ள பேருந்து கட்டணம் 10% அதிகமாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக புதிய பேருந்து கட்டண திருத்தத்தை அமல்படுத்துவதற்கான அனுமதி கோரி அமைச்சரவை பத்திரத்தை இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி நிலான் மிராண்டா அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமான செய்திகளாக இருப்பது காரணம். இதே போல முச்சக்கர வண்டி கட்டணங்களும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதாக ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. தமிழன் பத்திரிகை தொடர்பான செய்தியை தருகிறது. ஆட்டோ கட்டணங்களை உயர்த்த கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றது காணலாம். அரசாங்கத்தால் உயர்த்தப்பட்ட பெட்ரோல் விலையை கவனத்தில் கொண்டு முச்சக்கர வண்டிகளின் கட்டணங்களையும் உயர்த்துமாறு கோரிக்கை விடுக்கப்படுகிறது. இதன்படி முதல் கிலோமீட்டருக்கான கட்டணத்தை ரூபாய் 20 உயர்த்த வேண்டும் என முச்சக்கர வண்டி சங்கங்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளன. தேசிய கூட்டு முச்சக்கர வண்டி மற்றும் தொழிலதிபர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் எல் ரோஹன பெரேரா நேற்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த விடயங்களை கூறுகிறார். இன்று முதல் எரிபொருள் விலை மீண்டும் திருத்தப்படுகிறது. இந்த விலை உயர்வு எங்களுக்கு சேவைக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக உள்ளது. எங்கள்
சேவையை வழங்க எங்களிடம் போதுமான எரிபொருளை, ஆனால் அரசாங்கம் விலையை உயர்த்தியிருக்கிறது. இது மரத்திலிருந்து விழுந்த மனிதனை ஒரு மாடு முட்டுவதை போன்றது. எனவே முதல் கிலோமீட்டருக்கு முச்சக்கர வண்டி கட்டணத்தை ரூபாவால் உயர்த்த நாங்கள் முன்மொழிகிறோம். மீட்டர்களை பயன்படுத்தும் சாரதிகளால் மட்டுமே இதை சமாளிக்க முடியும். தற்போது நிலைமை விளக்க நான் விரைவில் ஜனாதிபதி செல்வேன் என்பதாகவும் அவர்கள் தெரிவித்த தகவலும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம். எனவே எங்களுக்கு எரிபொருள் கோட்டாவும் குறைவாக இருக்கிறது. அதே போல எங்களுக்கு விலையும் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் முதல் கிலோமீட்டருக்கான கட்டணத்தை ரூபாவால் அதிகரிக்க வேண்டும் என்று இப்போது முச்சக்கர வண்டி சாரதிகள் கோரிக்கை முன்வைத்திருப்பதான செய்திகள் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணலாம்.